திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். சீனிவாசன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதுடைய இத்தியாஸ் என்கிற மன்னா. இவர் மேல் நிமிம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் முன்னா நேற்று ஆண்டியப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய டீ கடையில் வேலை செய்யும் தனது நண்பர்களான சாஜிதன் மற்றும் அமர்சிங் ஆகியோருடனும் ஆண்டியப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கு குளிக்க சென்றிருக்கிறார்கள். அங்கு குளித்து விட்டு மீண்டும் பின்னர் முத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் மது வாங்கிக் கொண்டு வாணியம்பாடிக்கு திரும்பும் பகுதியில் மேல்நிலப்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புளியந்தோப்பில் மூவரும் ஒன்றாக மது அருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது முன்னா மதுபோதையில் தாஜிதனுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாஜிதன் அப்படி பேசக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார். ஆனாலும் முன்னா தொடர்ந்து பேசியதால் ஆத்திரமடைந்த தாஜிதன் பீர் பாட்டிலை உடைத்து முன்னாவின் தலையில் அடித்து முன்னாவின் வயிறு மற்றும் கழுத்தில் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தாஜிதன் மற்றும் அமர்சிங் இருவரும் அங்கிருந்து தப்பி சென்று வாணியம்பாடி சன்னாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டில் நடந்ததை கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கொலை சம்பவம் குறித்து அவருடைய உறவினர்கள் வாணியம்பாடி நகர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தகவல் அறிந்த வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து சென்று புளியந்தோப்பில் படலமாக இருந்த முன்னாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடம் ஆலங்காயம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் முன்னாவை சுற்றி கொலை செய்த சாஜிதன் மற்றும் அவருடைய நண்பர் அமர்சிங் ஆகிய இருவரையும் ஆலங்காயம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கடந்த வாரமே நமது சேனலில் நமது தொலைக்காட்சியில் ஆலங்காயம் பகுதியில் ஒரு தனியார் பள்ளி அருகே புளியந்தோப்பில் மது அருந்துவதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அது இதுபோன்று தோப்புகளில் மது அருந்துவதால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இதனைத் தொடர்ந்து தற்போது மேல் மேம்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புளியந்தோப்பில் மது அருந்தும் போது இளைஞர்களுக்கு இடையேற்பட்ட மோதலில் கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காவல்துறையினர் அலட்சிய போகாத இருக்காமல் இது போன்ற பொது இடங்களிலும் தோப்பு பகுதிகளிலும் மது அருந்துவதை தடுக்க வேண்டும், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.